பிரேஸ் காட். லாஸ்ட் வீடியோவில் ஆபிரகாம் அவங்க ஒரே பையனான ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஊழியக்காரனை அனுப்பிச்சு விட்டதும் ஆண்டவர் ரெபேக்காவை காண்பிச்சு விட்டதும் பார்த்தோம்ல. அடுத்து அந்த ஊழியக்காரர் ரெபேக்கா கிட்ட அரசேக்கல் பொற்காதனையும் கைக்கு 2 கடகங்களையும் கொடுத்து, ஏமா நீ யாரோட பொண்ணு, நாங்கள் இன்னைக்கு ராத்திரி உங்கள் அப்பா வீட்டில் தங்க எங்களுக்கு இடம் இருக்கான்னு கேட்க, என் பேர் ரெபேக்கா, நாகூருக்கு மில்கால் பெற்ற பெத்துவேல் தான் எங்கள் அப்பா. எங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தங்க இடமும் இருக்குது, ஒட்டகங்களுக்கான தீவனமும் வைக்கோலும் கூட இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அவங்க வீட்டில் எல்லாருக்கும் நடந்தது எல்லாமே சொன்னாங்க. இதை கேட்ட ரெபேக்காவுடைய சகோதரர் லாபான் வெளியே இருக்க ஊழியக்காரர்கிட்ட போய், நீங்கள் இன்னமும் வெளியே நிற்கிறது என்ன, உங்களுக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ரெடி பண்ணியிருக்கேன், உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாரு. அப்போ இந்த ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள போனாரு. பாத்தீங்கன்னா ரெபேக்கா அவங்க வீட்டுல இடம் இருக்கு, நீங்க தாராளமா தங்கலான்னு சொல்லியும் வீட்டோட சம்மதத்துக்கு வெளியவே பொறுமையா வெயிட் பண்ணாரு. உடனே லாபான் ஒட்டகங்கள் எல்லாம் கட்டி அவருக்கும் அவர் கூட வந்தவங்களுக்கும் கால் கழுவ தண்ணீரும் கொடுத்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டாரு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நல்ல உணவையும் பரிமாறிட்டாங்க. ஆனா இப்போ இந்த ஊழியக்காரர், நான் வந்த விஷயத்த சொல்லாம சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இந்த ஊழியக்காரரை பத்தி சொல்லியே ஆகணும்ல. ஏதோ கடமைக்குன்னு இருந்து நல்லா சாப்பிட்டு இஷ்டத்துக்கு இருக்காம ஆபிரகாம் கொடுத்த வேலையில கண்ணும் கருத்துமா இருந்தாரு. நீங்களும் நானும் இப்படி ஆண்டவர் கொடுத்த வேலையில உண்மையா இருக்கோமா, இல்ல உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? யோசிச்சு பார்க்கலாமே. அடுத்த வீடியோல சந்திப்போம். காட் பிளஸ் யூ.